அனைவருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் இந்த கேள்வியை கேட்டது, மனதை மனதால் அடக்க முடியுமா? மனதை அடக்குவதற்கு வேறு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ ஏற்கனவே நம்மளோட யூடியூப்பில் நம்ம மனதின் வெளிப்பாடுகள் அப்படின்ற சாப்டரில் உங்களுக்கு மனதை பற்றிய முழு தகவலும் அதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா அதில் பார்த்துக்கலாம். மனதை மனதால் வெல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வெல்ல இயலாது அப்படி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனம்ங்கிறது பல்லாயிரக்கணக்கான எண்ணங்களை உருவாக்கும். அது நல்ல எண்ணங்களாக இருக்கும், கெட்ட எண்ணங்களாக இருக்கும். இது மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். எதனுடைய அருகாமையில் யாருடைய பேச்சை கேட்குறோமோ, எதை சார்ந்த நினைவுகள் நமக்கு எழுதோ, அதை சார்ந்த எண்ணங்கள் எழுந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் பார்க்குற காணொளி எதாவது பார்க்குறீங்கன்னா அதை சார்ந்த எண்ணங்கள். இப்படி எதை நாம் அருகாமையில் பார்க்கிறோமோ, அருகாமையில் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோமோ, அதை சார்ந்த எண்ணங்கள் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். மனதை அடக்குவது என்பதும் எண்ணங்களை தடுத்து நிறுத்துவது என்பதும் இந்த புத்தியாலும் இந்த மற்ற விஷயங்களாலும் இது முடியாது. மனதை அடக்குவது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு வேலை. மனதை அடக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னால் அது அடங்காது. அது என்ன முயற்சி பண்ணாலும் அது நடக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனதை கெட்ட எண்ணங்கள் வரவிடாமல் அதிகபட்சமாக பார்த்துக்கணும். அதிகபட்சமான கெட்ட எண்ணங்கள் வரவிடாமல் பார்க்கணும். மனதை ஏன் அடக்கணும்? அது ஏன் அடங்கணும்? முதல்ல நல்ல எண்ணங்களே உருவாக்குது, நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த மனதுக்கு நல்ல விஷயங்களையும் நல்ல எண்ணங்களையும் உருவாக்குவது எப்படி அப்படின்னு அதுக்கு நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நல்ல எண்ணங்களே உருவாக்குதுன்னா அந்த மனதை அடக்கணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. அந்த மனம்ங்கிறது ஒரு நல்ல குணமுடையது தான். அதை மாற்ற வேண்டும், நல்ல மனதாக மாற்ற வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, மனம் எங்கிருந்து உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீவனிலிருந்து மனம் உருவாச்சு. அப்போ திரும்பவும் மனதை எங்கே கொண்டு வைக்கணும்? ஜீவனிலே வச்சிங்கனால் மனதிலே எண்ணம் அதிகமாக எழாது. அந்த ஜீவன் எங்கே இருக்குன்னா பூர்வ மத்தியத்தில் இருக்குது. அதை செய்வதற்கான வழிமுறை தான் வாசியோ